ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தேஷ் வேர்ல்ட். இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, அது க்ளீனிங் வேலை தான். இன்றைக்கி வந்து கிச்சன் க்ளீனிங், அதாவது கவுண்டர் டாப்பும் அதை நம்ம அடுப்பை எந்த அளவுக்கு க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த செவரையும் வந்து டைல்ஸையும் க்ளீன் பண்ணணும். அப்பப்போ கையோடு அது பண்ணிட்டேனாக்கா நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வாஷ் பண்ணுறதுக்கு. நம்ம தினமுமே நம்ம வந்து அடுப்பை க்ளீன் பண்ணுறோம்ல, கையோடு அதையும் பண்ண கற்றுக்கணும். குழந்தைங்களுக்கும் அதை செய்ய கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி அந்த வேலை தான் நித்யஸ்ரீ கற்றுக்கிறா. இன்றைக்கி வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு அதையும் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு மாதிரி, இதை செய்யுமான்னா இதை செய்கிறாளா என்னென்னு கிட்ட வந்து வாட்ச் பண்ணி சொல்லி தருவேன். இன்றைக்கி வந்து இந்த வேலை தான் பண்ணுறா. அடுப்பு வந்து அழகாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கா, கையோட அந்த செவரையும் தொடச்சிட்ருக்கா. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்து பொறுமையாக பார்த்துட்டே இருந்தேன். அதாவது வந்து எப்படி அவள் வந்து கரெக்டாக பண்ணுறா பண்ணலைன்னு டைரெக்ஷன் வந்து சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். ஒரு தடவை சொல்லிவிட்டு தப்போ ரைட்டாக அவள் பண்ணட்டும், அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து என்னன்னு சொல்லிவிட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு நம்ம நொய்யுன்னு அவளுக்கு அவள் பண்ணும்போதே வந்து இரிட்டேட் பண்ணக்கூடாது. பேசி அவள் மைண்டில் என்ன ஓடுது, அவள் என்ன செய்கிறா, அவள் ஐடியா என்ன, அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சரிம்மா இது தப்பு, இதை கரெக்ட் பண்ணு, இது இல்லைம்மா அது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போனால் தான் நம்ம அவங்கள வந்து வேலை செய்ய கற்றுக் கொடுக்க முடியும். ரெண்டாவது அவங்களும் அதை வந்து மெமரியில் வச்சுக்க முடியும். அவங்க வேலை செய்யும்போதே இதை பண்ணாத அதை பண்ணாத இப்படி பண்ணு அப்படி பண்ணு லொட்டுன்னு அடிக்கிறவங்களும் இருப்பாங்க, திட்டுறவங்களும் இருப்பாங்க. எனக்குமே கோவம் வரும், ஆனாலும் கோவத்தை காட்ட முடியாது. அந்த நேரம் அவள் அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாளான்னு தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அடுப்பை தொடச்சிட்டு செவரு தொடமான்னு. ஆனால் அவள் மைண்டுக்கு அதை தொடச்சிட்டு தான் துடைப்பேன்ட்டு செய்கிறா. சரி ஓகே செய், அவ்வளோதான். அதில் போய் நான் செய்யாதன்னு கத்த முடியாதுல்ல. சரி ஓகே செய்யட்டும். அப்புறம் என்ன, நமக்கு அது திருப்தி இல்லைன்னா நம்ம அப்புறம் செய்யலாம். ஒரு தடவை பார்ப்பேன், 2 தடவை பார்ப்பேன், மறுபடியும் செஞ்சால் அப்புறம் புரிய வைப்பேன். இல்லைம்மா அடுப்பை தொடச்சிட்டு தான் அதை துடைக்கணும்னு விளக்கமாக சொன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுப்பா, அவ்வளோதான். அதுக்கு 2-3 டைம் ஆகும். இப்போ எத்தனை தடவை சொன்னாலுமே அவள் செவுத்து தான் ஃபஸ்ட்டு துடைக்கிறா, ரெண்டாவது வந்து அடுப்பை துடைக்கிறா. சரி, அது நமக்கு தப்புன்னு தெரியுது, ஆனால் அவளுக்கு தெரியல. இப்போ அவளுக்கு தெரியணுன்னா அதுக்கு 2-3 தடவை அதை அடுப்பை தொடச்சி செவரை தொடச்சி அவள் பழகணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை குடிக்கிறதுக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொள்ளு, கருஞ்சீரகம், ஓமம், ஜீரகம், அரிசி, பார்லி நிறைய ஐட்டம்ஸ் போட்டு ரெடி பண்ணி காலையில் அது குடிக்கிறது. அதை மத்தியானத்துக்கு மேலே அந்த சப்ஜா சீடை ஊற வச்சு லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒவ்வொரு நேரம் வந்து பசி தாங்காது. அந்த நேரங்களில் நம்ம எதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆல்ரெடியாக வெயிட்டை குறைக்கணும்னு நம்ம வந்து ஹெல்த்தை வந்து வீணாக்கக்கூடாது இல்லையா? அதனால் அளவுகளை குறைச்சிட்டு வேலைகளை அதிகப்படுத்தணும். உடம்பு குனிஞ்சு நிமிர்ந்து வேலைகளை கற்றுக்கும் போது நம்ம எப்பயும் போல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகிட்டு உடம்பு கரெக்டான கலோரியில் இருக்கும். இப்போ பாத்திரம் தைக்க மிஷின் வந்ததுலேருந்து உடஞ்ச குனிஞ்சு நிமிர்ந்து எங்கே வேலை செய்யுது. இப்போ குழந்தைங்களாம் பெருசாகிட்டாங்க. நான் வந்து முக்கியமான சின்ன ஐட்டம் ஏதாவது இருந்ததுன்னா தூக்கி அதில் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து கையால் தேய்க்க சொல்லுவேன். ஏன்னா தேய்ச்சி பழகணும்ல, பாத்திரத்தெலாம் எல்லா நேரமும் மிஷினில் வைக்க முடியாது. எங்களது வந்து உப்பு தண்ணி ஒரு நாள் நல்லாயிருக்கும், ஒரு நாள் வாஷ் ஆகாது, அப்படி பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப முடியல, நிறைய வேலை இருக்குது, நிறைய பாத்திரம் இருக்குது, விசேஷ நாட்களில் வந்து ரொம்ப நிறையா இருக்கும்ல, அந்த டைமில் வந்து நான் மிஷினில் போட்டுருவேன். மற்ற நேரம் வந்து பெரிய பெரிய பாத்திரங்களை கையால் தேய்ச்சிட்டு குட்டி பாத்திரங்கள் நிறையா இருந்ததுன்னா அதில் ஒரு ஆஃப் லோடு போட்டு அதை வச்சு செட் பண்ண சொல்லிவிடுவேன். நித்யஸ்ரீ தான் வைப்பா. இனி ஆன் பண்ண கற்றுக் கொடுக்கணும் அவளுக்கு. அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணணும்னு பண்ணிவிட்டு அதையும் கற்றுக் கொடுத்துட்டுனா ஓரளவுக்கு அவள் சமாளிச்சுப்பா. அப்புறம் துடைச்ச துணியெல்லாம் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு உதறா பாருங்கள். அது என்னை பார்த்து உதறி அதுக்கு ஒரு சிரிப்பு அவளுக்கு. அப்புறம் அதை எங்கேம்மா காய வைக்கணும் அப்படின்னு கேட்டால், அதை கொண்டு அதிலே போடுமா அப்படி சொல்லிவிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேறு காஞ்ச துணி எடுத்து ஏற்கனவே வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தது அந்த ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு, அதை தொடச்சிக்கிட்டு இருக்கா. இது வந்து மைசூர் பிரியா போயிருந்தா ஸ்கூல் டூர். அப்போது வந்து அதை வாங்கிட்டு வந்திருந்தா, அதை ஃப்ரிட்ஜு மேலே ஞாபகமாக ஒட்டி வச்சுருந்தா அவள் தான். அது இப்போ இந்த வீடு அங்கங்கே மாறினதில் சரியாக இல்லாமல் கீழே விழுந்துருச்சு. அதை தான் எடுத்து வச்சுருந்தேன்னா அதை ஒட்டுமா அப்படின்னு எடுத்து என் கையில் கொடுத்தா. அந்த பெயிண்ட் அடிக்கும்போது என்னவோ தெரில, அது ஒட்டிக்கிச்சா என்னன்னு தெரில, ஏதோ ஒயிட்டாக இருந்தது. அது தொடச்சி பார்த்தா வரல. அப்புறம் அதை நகத்தால் சுரண்டி விட்டோடனே வந்துடுச்சு. இப்போ அதையும் தொடச்சின்னு இருக்கா. க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தான் பண்ணாலுமே திருப்தி இருக்காது.
துடைக்கவும் கழுவவும் சின்ன தூசு இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது சில நேரங்களில் வீடு அப்படியே கடந்தாலும் அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மனநிலை தான். அப்போது நம்ம வந்து மனசு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினைக்கிறோம். உடம்பு சரியில்லைன்னா எது எப்படி போனால் என்ன அப்படின்ட்டு போய் படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் எனக்கும் தோணும் ஒரு நேரங்களில். ஒரு நேரம் சுறுசுறுப்பாக இருந்தேன்னா வீடு 2 ஆகி 4 ஆகிட்டு பளிச்சுன்னு இருக்கும். ஒவ்வொரு நேரம் வீடு அலங்கோலமாக கிடக்கும். சரி அது அப்போ தான் பார்த்து யாராவது வருவாங்க. எப்போ நம்ம வீடை நம்மளால் முடியலன்னு நம்ம படுக்கிறோமோ அலங்கோலமாக இருக்கிற நேரம் யாராவது வருவாங்க. ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு வந்து எப்பயாவது தான் இந்த மாதிரி அமையும். எல்லா நேரமும் நான் அப்படி போட்டு வைக்க மாட்டேன். கொஞ்சம் மூட் அப்செட் ஆச்சு, ஏதோ டென்ஷன், ஏதோ பிரச்சனைனால எனக்கு சில டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிடும். அப்போ வந்து அப்படியே போட்டுருவேன்னா என்ன, அதை ஒதுங்க வைக்க மாட்டேன். எல்லாம் எது எங்கே இருக்கோ அதை அப்படியே வச்சு விட்ருவேன். துவைச்ச துணி சேரில் கிடக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த பை அது இது என்னென்ன எங்கெங்கே இருக்கோ அப்படியே போட்டுட்டு ஏன்னா நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு 10-11 மணி ஆனாலும் சரி பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். அது ஒரு குணம் எனக்கு. மற்றபடி அந்த டே டைமில் செஞ்சுட்டு உடனே பண்ணணும் கிடையாது. இப்போ பசங்கள்கிட்ட ஆளானதுனால இது செய்ய அது செய்யன்னு சொல்லுவேன். இப்போ கோலம் பாருங்கள், நிச்சயஸ்டிக்காக அந்த கோலம் அச்சு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கோலத்தை போட்டுட்டு எப்படி ரசித்து தானே இது பண்ணிக்கிறா பாருங்கள். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதில் அந்த அச்சில் போடுறா. ரொம்ப அழகாக பண்ணா. நானும் சொல்லி கொடுத்தேன் இப்படி பண்ணுன்னு. இப்போ கற்றுன்ட்ருக்கா. இனி அதை போட சொல்லணும். அவளை வந்து ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுன்னு தான் சொல்லியிருந்தேன். சரி டிசைன்ஸ் வந்து வர மாட்டேங்குது அவளுக்கு. அதனால் இந்த அச்சு வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த கோடை வந்து தப்பாக போட்டா. அது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு நம்ம கரெக்ட் பண்ணணும். அவங்க இஷ்டத்தை விட்டுட்டா அது வந்து அவளால் அது சரி பண்ண முடியாது. அப்புறம் மறுபடியும் கோடை போடணும், மறுபடியும் அதே தப்பை தான் பண்ணால். இல்லைம்மா அது தப்பு, இப்படி கிடையாது, அங்கே எப்படி போட்டிருக்க பாரு, இங்கே எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆச்சு. சரி ஓகே, ஒவ்வொரு தடையும் அவளை டார்ச்சர் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு 2வது தடையும் அதை அழைக்க வச்சுட்டு போட சொன்னேன். அதை அவர் நோட் பண்ணால் சரி எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு அவன் மூளைக்கும் கொஞ்சம் வேலை தரணும்ல, அதை சரி அப்ரிஷியேட் பண்ணேன். ஓகே பரவாயில்ல சூப்பர்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நடுவுலையும் கோலம் போட்டால். இப்படி தான் அந்த கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி அவங்க க்யூர் ஆகிட்டு வந்துடுவாங்க. ஒரு நம்பிக்கை, எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். மனசு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி இன்றைக்கி ஒரு வேலை கற்றுக் கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.